ராணிப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. ராணிப்பேட்டை, ஆற்காடு, வாலாஜாப்பேட்டை, கலவை, திமிரி, நெமிலி, பணப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. வெப்பம் தணிந்து மிகவும் குளிர்ந்த சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். பெரம்பலூர் அருகே நமையூர் கிராமத்தில் உள்ள மகாமாரியம்மன் கோவில் தேரோட்ட திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. குன்னம் அருகே உள்ள நமையூர் கிராமத்தில் உள்ள மகாமாரியம்மன் கோவில் தேர் திருவிழா கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து கடந்த 8 நாட்களாக மகாமாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வந்தன. இந்நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழாவில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் மகாமாரியம்மன் அமர்ந்து அருள்பாலித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்தனர். சேலம் மாநகரில் பெய்த மழையின் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. புதிய பேருந்து நிலையம், வின்சென்ட், கோரிமேடு, அஸ்தம்பட்டி, 4 ரோடு, அம்மாப்பேட்டை, சீலநாயக்கன்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. குறிப்பாக நெத்திமேடு பகுதியிலிருந்து அன்னதானப்பட்டி செல்லும் சாலையில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். மயிலாடுதுறை மாவட்டம் கீழக்கருப்பூர் கிராமத்தில் அமைந்துள்ள புனித பெரியநாயகி அன்னை ஆலய ஆண்டு தேர்பவனி திருவிழா சிறப்பு திருப்படியுடன் நிறைவடைந்தது. கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கிய நிலையில் முக்கிய நிகழ்வான தேர்பவனி கோலாகலமாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் புனித பெரியநாயகி, புனித அந்தோணியார், சூசையப்பர் உள்ளிட்டோர் எழுந்தருளி முக்கிய வீதிகளில் வலம் வந்தனர். தாவேக எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் நடத்திய வழக்கு தொடர்பாக கும்பகோணத்தில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். இந்த விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமாருக்கு தொடர்புடைய பல நிறுவனம் மூலம் சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை நடந்ததாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் கும்பகோணம் மோதிலால் தெருவில் உள்ள நிதி நிறுவனத்தில் ஆய்வு செய்த அதிகாரிகள் முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் இரவு நேர மின்னொளி அலங்காரத்தில் ஒளிவெள்ளமாக ஜொலித்து பக்தர்களையும் சுற்றுலா பயணிகளையும் வெகுவாக கவர்ந்தது. ட்ரோன் மூலம் எடுக்கப்பட்ட கழுகு பார்வை காட்சிகளில் மலை உச்சியில் அமைந்துள்ள ராஜகோபுரம் இளஞ்சிவப்பு மற்றும் பச்சை நிற மின்னொளிகளில் பிரகாசித்தது பரவசமூட்டியது. கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சாரல் மழை பொழிந்தது. ஏரி சாலை, அண்ணா சாலை, லாஸ்காட் சாலை, பிஎஸ்ஓலா சாலை, கல்லுக்குடி பகுதிகளில் சாரல் மழை பெய்தது. சுற்றுலா பயணிகள் சாரல் மழையில் நனைந்து உற்சாகமாக படகு சவாரி மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை சிறுவர் பூங்கா மூடப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். தற்போது ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில் போதிய அளவில் நீர்வரத்து இல்லாத காரணத்தால் அப்பகுதியில் உள்ள இந்த சிறுவர் பூங்கா தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. ஆனால் சிறுவர் பூங்கா மூடப்பட்டிருப்பது குறித்து முன்கூட்டியே எந்தவித அறிவிப்பும் இல்லை என பலர் அதிருப்தி தெரிவித்தனர். சட்டமன்ற உறுப்பினர்கள் குதிரை பேர விவகாரம் தொடர்பாக கரூரில் உள்ள பைனான்ஸ் அலுவலகத்தில் சோதனை நடத்திய காவல்துறையினர் ஆவணங்களை கைப்பற்றி அலுவலகத்திற்கு சீல் வைத்தனர். ஊத்தங்கரை தொகுதி தாவேக எம்எல்ஏ இளையராஜா சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களிக்க பணம் பேரம் பேசியதாக அளித்த புகாரில் சென்னை திருவல்லிக்கேணி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு 10க்கும் மேற்பட்டோரை கைது செய்துள்ளனர். இதன் தொடர்ச்சியாக கரூர் சின்ன ஆண்டான் கோவில் சாலையில் உள்ள கனகராஜுக்கு சொந்தமான பைனான்ஸ் அலுவலகத்தில் சோதனை நடத்தி சீல் வைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொசவப்பட்டியில் உள்ள புனித உத்திரி மாதா ஆலய விழாவை ஒட்டி தேர்பவனி ஊர்வலத்தில் கிராமிய கலை நிகழ்ச்சிகள் கடைகட்டின. சப்பரம் அலங்கரிக்கப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலம் நடைபெற்றது. பூ மற்றும் உப்புகள் கொண்டு சிறப்பு ஆராதனைகள் செய்தன. திருவாரூர் மாவட்டம் உச்சிவாடியில் உள்ள வீரமா காளியம்மனுக்கு 108 குடங்களில் மஞ்சள் நீர் அபிஷேகம் செய்து பெண்கள் மழை வேண்டி வழிபாடு நடத்தினர். 108 குடங்களில் மஞ்சள் கரைத்த நீரை தலையில் சுமந்து வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்து வேண்டினர். பின்னர் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. நாகர்கோவில் அருகே போக்குவரத்து காவல்துறையினர் போன்று ஒலிபெருக்கி மூலம் ஒலி எழுப்பி மினி பேருந்தை நிறுத்தி ரீல்ஸ் எடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோட்டார் பறக்கை சாலையில் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தி ரீல்ஸ் எடுத்த இளைஞர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர்.
சீரேட்டு 37 வண்டி ஒதுக்கிடுப்பா. வண்டி ஒதுக்கிடு. சீரேட்டு 37 வண்டி ஒதுக்கிடா. சத்தியாலையில் வண்டி ஒதுங்கி நிற்காதா? நடு ரோட்டில் தான் ஓட்டிருப்பீங்களா? என்ன தம்பி தம்பி வண்டி போய் டாக்குமெண்ட் எடுத்துட்டு வாடா. டே உன் கொஞ்சம் டாக்குமெண்ட் எடுத்துடா. ஹலோ புரோட்டா மாஸ்டர், 4 புரோட்டா பார்சல் மாஸ்டர், 2 ஆம்லேட். மயிலாடுதுறை சேந்தங்குடி சமயபுரம் முத்துமாரியம்மன் கோவில் பால்குட திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சேந்தங்குடி சமயபுரம் முத்துமாரியம்மன் கோவிலின் 5ஆம் ஆண்டு திருவிழாவை ஒட்டி காவிரி துலாக்கட்டத்திலிருந்து சிறப்பு பூஜைகளுடன் சக்தி கரகம் புறப்பாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் மஞ்சள் உடை உடுத்தி பால்குடம் சுமந்து அலகு குத்தியும் காவடி எடுத்தும் ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். சேலத்தில் 16வது ஆண்டு மாநில அளவிலான காது கேளாதோருக்கான சதுரங்க போட்டியில் 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். சேலம் மாவட்ட காது கேளாதோர் பொதுநல மேம்பாடு சங்கம் சார்பில் நடத்தப்பட்ட போட்டியை மாநகர காவல்துறை துணை கமிஷனர் அங்கீத் சிங் தொடங்கி வைத்தார். 16 வயதுக்குட்பட்டோர், 18 வயதுக்குட்பட்டோர் மற்றும் சீனியர் சாம்பியன்ஷிப் என 3 பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டது. சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 22 மாவட்டங்களைச் சேர்ந்த வாய் பேசாத காது கேளாத மாணவர்கள் மற்றும் முதியவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழும் வழங்கப்பட்டது. வார விடுமுறை மற்றும் வளர்பிறை சஷ்டியை முன்னிட்டு பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் அண்டை மாநிலங்களிலிருந்து வந்த பக்தர்களால் அடிவாரம், கிரிவீதி, சந்நிதி வீதிகள் மற்றும் விஞ்ச் ரோப்கார் நிலையங்களில் நீண்ட வரிசை காணப்பட்டது. மலை கோயிலில் பொது தரிசனம் மற்றும் கட்டண தரிசன வரிசைகளில் சுமார் 2 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் வழிபட்டனர். பெரம்பலூர் அருகே எம்ஆர்எஃப் டயர் தொழிற்சாலையில் ஊதிய உயர்வு கேட்டு தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எம்ஆர்எஃப் டயர் தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு கடந்த 30 மாதங்களாக ஊதிய உயர்வு வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு எட்டப்படாததால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் தொழிற்சாலை எதிரே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் சிஐடியு சார்ந்த அமைப்புகள் மற்றும் சங்கங்களின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் எம்ஆர்எஃப் டயர் தொழிற்சாலையில் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி அருகே டாஸ்மாக் கடை மீது பெட்ரோல் குண்டு வீசிய 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பாஞ்சாலியூர் கிராமத்தில் உள்ள டாஸ்மாக் கடையில் மது வாங்கிய சத்தியமூர்த்தி, திருமால் என்ற இளைஞர்கள் 70 ரூபாய் குறைவாக கொடுத்துள்ளனர். இது தொடர்பாக கடை ஊழியர்களோடு ஏற்பட்ட வாக்குவாதத்தில் இளைஞர்கள் டாஸ்மாக் கடை மீது பெட்ரோல் குண்டு வீசியுள்ளனர். இதில் டாஸ்மாக் ஊழியர் பிரகாஷ் காயமடைந்ததை அடுத்து அங்கிருந்த பொதுமக்கள் இளைஞர்களை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டடப் பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் வடமாநில தொழிலாளி உயிரிழந்தார். திருமங்கலம் அருகே ஆஸ்தின்பட்டி பகுதியில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமானப் பணிகள் இரவு பகலாக நடந்து வருகின்றன. இதில் ஏராளமான வடமாநில தொழிலாளர்கள் ஈடுபட்டிருக்கும் நிலையில் பெரிய அளவிலான இரும்பு குவளையில் எம்சான் நிரப்பும் பணியின் போது குவளை சரிந்து சலீம் முண்டால் என்ற தொழிலாளியின் தலையில் விழுந்ததில் பரிதாபமாக உயிரிழந்தார். திண்டுக்கல் ஆட்சியர் அலுவலகம் எதிரே நள்ளிரவில் அடுத்தடுத்து வீடுகளில் புகுந்து முகமூடி கொள்ளை கும்பல் திருடியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னமநாயக்கன்பட்டியில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் ராஜமாணிக்கத்தின் குடும்பத்தினர் திருச்செந்தூர் சென்றிருந்தனர். அப்போது அவரது வீட்டின் பூட்டை உடைத்து 4.5 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 11 சவரன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் திருடி சென்றனர். இதேபோல வெளியூர் சென்றிருந்த மேலும் சில வீடுகளிலும் மர்ம நபர்கள் தங்களது கைவரிசையை காட்டியுள்ளனர். மொத்தமாக சுமார் 5 லட்சம் ரூபாய் வரை ரொக்கம் மற்றும் நகை கொள்ளை போயிருப்பதாக தெரிகிறது. சிசிடிவி பதிவுகளை கைப்பற்றிய காவல்துறையினர் திருடர்களை வலைவீசி தேடி வருகின்றனர். சென்னை தாம்பரம் அருகே மாமரத்திலிருந்து மாங்காய் பறிக்க முயன்றபோது மொட்டை மாடியிலிருந்து தவறி விழுந்து முதியவர் உயிரிழந்தார். பழைய பெருங்களத்தூரைச் சேர்ந்த 75 வயதான தட்சிணாமூர்த்தி வீட்டின் பின்புறம் இருந்த மாமரத்திலிருந்து மாங்காய்களை பறிக்க மொட்டை மாடியில் ஏறியுள்ளார். அங்கிருந்து மாங்காய் பறிக்க முயன்றபோது கால் தவறி கீழே விழுந்தவர் படுகாயமடைந்த நிலையில் 108 ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். கோவை ரத்தனபுரி பகுதியில் மின்கசிவு காரணமாக குளிர்சாதன பெட்டி வெடித்து சிதறி தீ விபத்து ஏற்பட்டது. வீடு பூட்டப்பட்டிருந்த நிலையில் திடீரென அதீத சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வந்து பார்த்தனர். வீட்டிலிருந்து புகை அதிக அளவு வந்த நிலையில் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. விபத்தில் வீட்டிலிருந்த சில முக்கிய பொருட்கள் தீயில் எரிந்தன.
நாமக்கல் மேற்கு மாவட்ட தாவேக செயலாளர் சதீஷ் பட்டியல் சமூகத்தினரை இழிவுபடுத்தி பேசியதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மேற்கு மாவட்ட தாவேக செயலாளர் சதீஷ் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் குறித்து மற்றொரு நிர்வாகியுடன் பேசியதாக கூறப்படும் தொலைபேசி உரையாடல் ஆடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. அதில் பட்டியல் சமூகத்தினரை இழிவுபடுத்தும் வகையில் சதீஷ் பேசியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அம்பேத்கர் நண்பர்கள் குழுவினர் ராசிபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். கொடைக்கானல் மேல்மலை கிராமமான பூம்பாறையில் தனியார் தங்கும் விடுதியில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. விடுதியில் தங்கியிருந்த சுற்றுலா பயணிகளுக்கு விற்பனை செய்வதற்காக வைக்கப்பட்டிருந்த கஞ்சா ஆயில், கொக்கைன், மெத்தப்பட்டமைன் உள்ளிட்ட விலை உயர்ந்த போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக விடுதியின் உரிமையாளரும் கைது செய்யப்பட்டார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே எடையூர் சீனிவாச பெருமாள் கோயிலில் அடுத்தடுத்து 2 நாட்கள் உண்டியல் உடைக்கப்பட்டு பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. கோவில் கதவை உடைத்து உள்ளே சென்ற அடையாளம் தெரியாத நபர்கள் உண்டியலை உடைத்து பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து கோவில் நிர்வாகம் திருக்கழுக்குன்றம் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் கோவில் கதவு சீரமைக்கப்பட்டு உண்டியலுக்கு புதிய பூட்டு பொருத்தப்பட்டது. ஆனால் மறுநாள் மீண்டும் உண்டியல் உடைக்கப்பட்டுள்ளது. கோவை எஸ்என்ஆர் கல்லூரி வளாகத்தில் உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டியை ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கண்டு ரசித்தனர். நவ இந்தியா சாலையில் உள்ள எஸ்என்ஆர் கல்லூரி ஆடிட்டோரியத்தில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் ஏற்பாட்டில் பெரிய திரையில் உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டி ஒளிபரப்பப்பட்டது. அர்ஜென்டினாவும் ஸ்பெயினும் மோதிய இறுதிப் போட்டியை ஆயிரக்கணக்கான மாணவர்கள், இளைஞர்கள் உற்சாகமாக கண்டு ரசித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே கண்மாயில் வடிக்கி விழுந்து மூதாட்டி உயிரிழந்தார். சிறு கம்பையூர் பச்சரவாக்கோட்டையைச் சேர்ந்த 70 வயதான பொன்னம்மாள் இயற்கை உபாதையை கடிக்க சென்றபோது கண்மாயில் இறங்கி கை கால்களை கழுவியுள்ளார். அப்போது நிலை தடுமாறி வடிக்கி தண்ணீரில் விழுந்த பொன்னம்மாள் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். முல்லை பெரியாறு அணையிலிருந்து தமிழகத்திற்கு திறக்கப்படும் நீரில் கேரள கழிவுநீர் கலப்பதை தடுக்க கோரி தேனியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கேரள கழிவுநீர் கலப்பதால் 5 மாவட்டங்களில் நீர் மாசடைவதாக நகர்நல சங்கத்தினர் தெரிவித்தனர். தமிழக அரசு இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் முதலமைச்சர் விஜயை பிரதமராக்கும் வேலைகளை இன்ஃபுளுயன்சர்கள் தொடங்கிவிட்டதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர். பி. உதயகுமார் விமர்சித்துள்ளார். மதுரை ஆணையூரில் ஊடகங்களிடம் பேசிய அவர் தாவேக அரசை சாடினார். ரீல்ஸ் வெளியிட்டு இன்ஃபுளுசர்களை வைத்துக் கொண்டு விஜய் பிம்பத்தை கட்டமைப்பதை தவிர தாவேக அரசு இந்த 75 நாட்களிலே வேறு எந்த வேலையும் செய்ததாக நமக்கு தெரியவில்லை. விஜயின் இந்த மாய பிம்பத்தை வைத்துத்தான் வருகின்ற 2029 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவினுடைய பிரதமர் வேட்பாளராக தாவேக கட்சி முன்னெடுப்பு எடுத்துக் கொண்டிருக்கிறது. நடிகர் தனுஷ் பிறந்த நாள் அன்று தமிழ்நாடு முழுவதும் 3000 ரத்த தான முகாம்களும் 12 லட்சம் ரூபாய் மதிப்பில் கல்வி உதவித்தொகையும் வழங்கப்பட இருப்பதாக தனுஷ் ரசிகர் மன்ற மாநில தலைவரும் இயக்குநருமான சுப்பிரமணிய சிவா தெரிவித்துள்ளார். விருதுநகரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். நாங்கள் எப்போதுமே மன்னமா இருந்தாலும் அது இயக்கமாக தான் செயல்படுத்துங்க. நாங்கள் வருஷம் இதை பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்கோம். அது என்னன்னா பெருசா நம்ம அவர் தனுஷ் என்ன சொல்றோம்னா அது வெளியில காட்டிக்காதீங்கன்னு, அதுதான ஒழிய இப்ப மீடியா பெருசானதால இது கொஞ்சம் வெளியில வருதுங்க. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஆழியார் குரங்கருவி எனப்படும் கவியருவியில் திரளான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் உள்ளூர் மட்டுமின்றி வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் வந்திருந்தனர். அவர்கள் அருவியின் அழகை ரசித்தபடி குழந்தைகளுடன் குளித்து மகிழ்ந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் கீழப்பெரம்பூர் பச்சைக்காளியம்மன் கோவிலில் ஆடி மாத பால்குட காவடி திருவிழா நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் பால்குடம் சுமந்தும் பலவிதமான காவடிகள் எடுத்தும் வழிபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை பேரூராட்சி 2வது வார்டு பகுதியில் சாலையோரம் கொட்டப்படும் குப்பையால் அவதியடைவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். பிளாஸ்டிக் கழிவுகள், நாப்கின், இறைச்சி கழிவுகளை சிலர் கொட்டிச் செல்வதால் துர்நாற்றம் வீசி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மது அருந்திவிட்டு மது பாட்டில்களையும் சிலர் சாலையில் வீசி உடைத்துச் செல்வதாகவும் கூறப்படும் நிலையில் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என்ற குற்றச்சாட்டை அப்பகுதி மக்கள் வைத்துள்ளனர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் பாவாபாளையம் பரஞ்சோதி அம்மன் கோயிலில் ஆடித்திருவிழாவை முன்னிட்டு அம்மன் வீதி உலா விமர்சையாக நடைபெற்றது. ஆடித்திருவிழாவையொட்டி பரஞ்சோதி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதனைத் தொடர்ந்து அம்மன் வீதி உலா நடைபெற்றதுடன் அம்மனுக்கு வர்ணிப்பு மற்றும் கூழ்வார்த்தர் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கோவை மாவட்டம் மதுக்கரை அருகே இந்து முன்னணி மாவட்ட துணைத் தலைவர் மீது பெட்ரோல் பாக்கெட் மற்றும் கற்களை வீசி மர்ம நபர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மதுக்கரை அருகே அறிவொளி நகர் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இந்து முன்னணி அமைப்பின் கோவை மாவட்ட துணைத் தலைவர் பிரபாகரன் மீது பெட்ரோல் நிரப்பப்பட்ட பாக்கெட்டுகளை வீசிய மர்ம நபர்கள் கற்களை கொண்டும் அவரை தாக்கினர். இதில் லேசான காயமடைந்த பிரபாகரன் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் இச்சம்பவம் குறித்து மதுக்கரை காவல் நிலைய காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆடி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையை ஒட்டி திருத்தணி முருகன் கோயிலில் குவிந்த பக்தர்கள் 3 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். மலைக்கோயிலில் வாகனம் நிறுத்துமிடம் முழுமையாக நிரம்பியதால் வாகனங்கள் நிறுத்த இடமின்றி மலைப்பாதையில் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இதனால் பக்தர்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் மலைக்கோயிலுக்கு செல்லும் வாகனங்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி வைத்து அனுப்பினர். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே கல்குவாரி அமைக்க மரங்கள் அழிக்கப்பட்டதால் அரிய வகை தேவாங்கு விலங்குகள் வாகனங்களில் அடிபட்டு உயிரிழப்பதாக கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஜெயங்கொண்டம் நிலையில் சுமார் 100 ஏக்கர் பரப்பளவில் புதிய கல்குவாரி அமைக்க பல 100 மரங்கள் வெட்டி அழிக்கப்பட்டன. இந்த மரங்களில் ஏராளமான அரிய வகை தேவாங்குகள் வாழ்ந்து வந்த நிலையில் அவை கிராமங்களில் உள்ள மரங்களில் தஞ்சம் புகுந்து வருகின்றன. இதனால் சாலைகளை கடக்கும் தேவாங்குகள் வாகனங்களில் அடிபட்டு இறப்பதாக கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தஞ்சாவூர் பெரிய கோயிலில் ஆசாட நவராத்திரி விழாவையொட்டி வராகி அம்மனுக்கு நவதானியங்களால் அலங்காரம் செய்யப்பட்டது. பெரிய கோயிலில் உள்ள வராகி அம்மன் சன்னதியில் ஆண்டுதோறும் ஆனி மாதம் ஆசாட நவராத்திரி விழா 10 நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறும். அதன்படி நடப்பாண்டில் 7வது நாள் விழாவாக வராகி அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு நவதானியங்களால் அலங்காரம் நடைபெற்றது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் அனுமதியின்றி ஆபத்தான பாறை உச்சிகளுக்கு சென்று செல்ஃபி எடுக்கும் சுற்றுலா பயணிகளை தடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. வழக்கமான சுற்றுலா இடங்களை தவிர்த்து சிலர் சாகச சுற்றுலா என்ற பெயரில் அனுமதி இல்லாத மலை உச்சிகள் மற்றும் பாறை பகுதிகளுக்கு சென்று வருகின்றனர். குறிப்பாக பல்லங்கி கிராம பகுதிகளில் உள்ள பாறைகளின் நுனியில் நின்று செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுக்க ஆர்வம் காட்டுகின்றனர். பெரும் அசம்பாவிதம் ஏற்படும் முன்பு இதை தடுக்க அதிகாரிகளுக்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உதகை அருகே உள்ள மஞ்சக்கொம்பை கிராமத்தில் சாலையில் உலவிய யானைகளால் மக்கள் அச்சமடைந்தனர். குட்டிகளுடன் சுற்றித் திரிந்த யானை கூட்டம் குப்பைகளை இழுத்து சாலையில் வீசி உண்டன. இதனால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். யானை கூட்டத்தின் நடமாட்டத்தை கண்காணித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே கோயில் ஒன்றில் அம்மன் கழுத்திலிருந்து திருடப்பட்ட 10 சவரன் செயினை பெண் பூசாரி சாமி ஆடி எடுத்துக் கொடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஐயனேரி கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோயிலில் அம்மன் கழுத்தில் இருந்த 10 சவரன் செயின் திருடு போனது. இதனையடுத்து கோயிலில் பக்தர்கள் திரண்ட நிலையில் பெண் பூசாரி மகேஸ்வரி சாமி வந்தது போல ஆடி கருவறையில் இருந்த 10 சவரன் தங்கச் செயினை பொதுமக்களிடம் வழங்கியுள்ளார். இதனையடுத்து அங்கு விரைந்த ஆர்கேபேட்டை காவலர்கள் உண்மைத்தன்மை குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவையில் நடைபெற்ற அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் கட்சியினருடன் பேசிக் கொண்டிருந்த மாவட்ட செயலாளர் சேம வேலுச்சாமி கண்கலங்கியதால் தொண்டர்களும் கண்கலங்கினர். கோவை மாநகர் மாவட்ட அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் சேம வேலுசாமி தான் 13 ஆண்டுகள் எந்த பதவியிலும் இல்லாமல் பலமுறை அவமதிக்கப்பட்டிருந்தாலும் தன்னுடன் பயணித்த தொண்டர்களை விட்டு போக மனமில்லாததால் அதிமுகவை விட்டு விலகவில்லை என உருக்கமாக பேசினார். ஆடி மாத முதல் ஞாயிற்றுக்கிழமையை ஒட்டி மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் பொங்கல் வைத்து மொட்டையடித்து தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். முன்னதாக அதிகாலையில் கோயில் நடை திறக்கப்பட்டு அங்காளம்மனுக்கு தீபாராதனை நடைபெற்றது. இதனையடுத்து அம்மனுக்கு பட்டு உடுத்தி சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். கோயம்புத்தூர்
திருப்பத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே குட்டிகளுடன் முகாமிட்டுள்ள யானைகளை அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரியநாயக்கன்பாளையம் அருகே கட்டாஞ்சி மலையடிவார் பகுதியில் குட்டிகளுடன் 5 காட்டு யானைகள் வனப்பகுதியில் இருந்து வெளியேறி சாலையோர குட்டையில் தண்ணீர் குடித்தன. இதனால் அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் நீண்ட நேரம் போராடி யானைகளை மீண்டும் வனப்பகுதிக்குள் விரட்டினர். பழனி கோயில் நில விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு விரிவான விசாரணை நடத்தி வருவதாகவும் உண்மை நிலை வெளிவரும் என தான் நம்புவதாகவும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்தாய் வாழ்த்து பாடலுக்கு யாரும் இடையூறாக இருப்பதாக தனக்கு தெரியவில்லை என்றார். அரசு ரொம்ப டீட்டெயிலாக விசாரணை செய்கிறதா தெரியுது. பல சோதனைகள் பல இடங்களில் நடக்குது. ஆஃபீஸஸ் இடங்களில் சோதனை நடந்து கொண்டிருக்கிற விசாரணையை வேகப்படுத்தியிருக்கிறார்கள், விரைவுபடுத்தியிருக்கிறார்கள். உண்மை நிலை வெளிவரக்கூடிய சூழல் ஏற்படும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். வார விடுமுறையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். அதிகாலை முதலே கோயிலுக்கு வந்த பக்தர்கள் ராஜகோபுரம் வழியாக சென்று அண்ணாமலையாரை வழிபட்டனர். பொதுவழி தரிசனத்தில் 3 மணி நேரமும் 50 ரூபாய் கட்டண தரிசனத்தில் 2 மணி நேரமும் அவர்கள் வரிசையில் காத்திருக்கும் நிலை இருந்தது. கோயில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. தற்போது அரசு அலுவலகங்களில் யாருமே லஞ்சம் வாங்குவது கிடையாது என தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், உள்ளாட்சி தேர்தலில் தவேகாவுக்கு வாக்களித்தால் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்றார். நீங்க இன்னைக்கு எல்லா ஆபீஸ்க்கும் போறீங்க, யாராவது லஞ்சம் வாங்குறாங்களா, யாராவது காசு வாங்குறாங்களா? இன்னைக்கு லஞ்சம் இல்லாத ஊழலற்ற ஆட்சியை இன்னைக்கு நம்ம தலைவர் முதலமைச்சர் விஜய் அண்ணா அவர்கள் நம்மளுக்கு தந்திருக்காரு. இதை தொடர்ந்து நம்ம கடைபிடிக்கணும்னா உங்க கையில உள்ளாட்சி தேர்தல் இருக்கு. தயவு செஞ்சு மறுபடியும் ஒரு முறை